ஹாய் கைஸ்! ஒரு அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் படம். அதுவும் ஓடிடில தமிழ் டப்ல பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த படத்த நீங்க தாராளமா பார்க்கலாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் பார்த்தோனமே ஒரு செம்ம த்ரில்லிங்கா இருந்துச்சு. என்னடா இது ஏலியன்ஸ்லாம் வச்சு ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காங்க போல இருக்கு அப்டின்ட்டு ஒரு எக்ஸைட்மென்ட்ல இந்த படம் வந்ததுக்கப்புறம் நான் பார்த்தேங்க. படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. இப்பதான் நம்ம சேனல நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவும் பாருங்க. மிக்ஸி போடு, சீக்கிரம் போடு. படத்தோட பேரு தி லாஸ்ட் ஹவுஸ். இந்த படத்த 18 வயசுக்கு மேல உள்ளவங்கள பாருங்க. வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். லைட்டா அடல்ட் கன்டென்ட் இருக்கும். அவ்வளோதாங்க. படத்தோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி வெளிய போறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. வெளிய போறப்ப கதவ தொறக்குறாங்க. கதவ தொறக்கவே முடியல. லாக் ஆயிருது. கதவு மட்டும் இல்ல, அவங்க வீட்டு ஜன்னலையுமே தொறக்கவே முடியல. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. வீட்ட விட்டு வெளியவே போ முடியல. ஜன்னல உடைச்சாலும் மழை பெஞ்சுகிட்டு இருக்கு. அந்த மழை பெஞ்ச தண்ணி வந்து அந்த உடைஞ்ச இடத்துல அப்படியே மூடி பாதுகாப்பு மாரி ஆயிருது. அதனால அவங்களால வெளியவே போ முடியல. 1 நாள் போகுது, 2 நாள் போகுது. இதே மாரி 5 வருஷம் போயிருது. இவங்களுக்கு மட்டும் தான் நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லாவே இப்படிதான் நடக்குது. இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, பக்கத்து வீட்லயும் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ மழை பெய்யறப்பனா ஒரு உயிரினம் வெளியில வேட்டையாடுறத இவங்க ஒரு நாள் கவனிக்கிறாங்க. அதுலேருந்து இவங்க எப்படி சர்வே ஆவுறாங்கதாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. ஓவரால் இந்த படத்த பார்க்கறதுக்கு உங்களுக்கு பொறுமைங்கிறது வேணுங்க. கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். ஆனா லாஸ்ட் 30 மினிட்ஸ் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. செம்ம த்ரில்லிங்கா இருந்துச்சு. அந்த உயிரினத்த பார்க்குறோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சுங்க. கிராபிக்ஸ்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபேமிலி சர்வே ஆவுற அந்த விஷயம்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே இதே மாரி நடந்துச்சுன்னா, என்ன பண்ண முடியும் நம்மளால? சாப்பாடு எத்தன நாளைக்கு வச்சு சாப்பிட முடியும்? தண்ணி எத்தன நாளைக்கு இருக்கும்? ஸோ, அத வந்து எப்படி இவங்க சர்வே பண்றாங்கங்கிறத காட்டுன அந்த காட்சிகள்லாம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அதே சமயம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. முக்கியமா ஒரு எமோஷனல் சீன்ஸ் ஒண்ணு இருக்கு. நீங்க டாக் வளர்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த சீன பார்த்து கண் கலங்காம இருக்கவே மாட்டீங்க. ஸோ, ஒரு டாக் சீன் ஒண்ணு இருக்கு. ஸோ, அது பார்க்கறதுக்கு செம்ம ஃபீலிங்கா இருந்துச்சு. டெக்னிக்கல பொறுத்தவரைக்கும் சவுண்டான ஒரு படம். சினிமோட்டோகிராஃபினா சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ, ஒரே வீட்ல இந்த படத்த வந்து முடிச்சிருப்பாங்க. லூயிஸ் லெட்டரிங்கிறவர் தான் இந்த படத்த வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவரு இதுக்கு முன்னாடி Netflixலயே பார்த்தீங்கன்னா, லூப்பின்னு ஒரு வெப் சீரிஸ் ஒண்ணு ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்குங்க தமிழ் டப்ல. அந்த வெப் சீரிஸ இவரு தான் டைரக்ட் பண்ணாரு. அவரு தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாவே டைரக்ட் பண்ணியிருக்காரு. தமிழ் டப்பிங்க பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. வாய்ஸ்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. டயலாக்லாம் நல்லா எழுதியிருக்காங்க. இது ஒரு ஆவரேஜான படம் தான். இருந்தாலும் இந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் செம்மையா பண்ணியிருக்காங்க. மறக்காம இந்த படத்த விசிட் பண்ணி பாருங்க. Netflixல இப்ப இந்த படம் ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. இதே மாரி மூவி ரிவ்யூஸ்க்கு, வெப் சீரிஸ் ரிவ்யூக்கு, மூவி அப்டேட்டுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க.